செலகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண கௌதம் பேசிட்டு 11th பிசிக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர் 2026 புதுசாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண கோர்ஸ் பேப்பர் தான் இருப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமைக்கும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஏன்னா நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப டவுனா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல நம்மளுடைய சேனலுக்கு. ஸோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர்ஸ் பேப்பர் தான் இது. ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? 1 மார்க் பாருங்க. டோட்டலா நீங்க எழுத போறது 70 மார்க் தான் பேக் எழுத எக்ஸாம் எழுத போறீங்க. 15 மார்க், 6 2 மார்க், 6 3 மார்க் அண்ட் 5 5 மார்க். ஓகேங்களா? 1 மார்க் பாருங்க. அவுட் ஆஃப் 15ல உங்களுக்கு கண்டிப்பா 13 இல்ல 12 பேரும் புக் பேக் வந்துடும். 2 இல்ல 3 மட்டும் தான் உங்க இன்டர்வியூ கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்க கிராக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சென்டமே அடிக்கலாம். ஸோ பாருங்க, பாஸ் ஆனா போதும். ஏன்னா போன வருஷம் பப்ளிக் எழுதிருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுல் ஆனுவல் எக்ஸாம் தான். நீங்க தான் லக்கி செட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பாத்துக்கலாம். பாருங்க. 1 2 3 4 5 நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பர்லாம் எப்படி திருத்துவாங்க? ஸோ பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரி திருத்துவாங்களா இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் திருத்துவாங்களா டவுட் இருக்கும். அதே போல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்ககிட்ட கேட்க வேண்டிய டவுட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எப்படிப்பா ஹால் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா ஜாலியா இருக்காங்களா? ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ நீங்க ஆனுவல் எக்ஸாம் தான் எழுதுறீங்க, எப்படி இருக்கு? ஸோ 7th 1 பாருங்க. 7th 1, 8th 1, 9th 1, 10, 11, 12, 13, 14, 15 15 ஒன் வேர்டு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 6 2 மார்க்ஸ் சொன்னேன் இல்லையா? அதை ஒரு 2 மார்க் கம்பல்சரியா கேட்டிருப்பாங்க. அந்த கம்பல்சரி 2 மார்க் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஈக்குவேஷன் சம்மா தான் இருக்கும். நான் கன்ஃபார்ம் நான் சென்டம் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க சம்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தே ஆகணும். இல்ல சென்டம்லாம் வேணாம் ப்ரோ, ஜஸ்ட் ஒரு 80+ வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சம்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா 2 மார்க்ல ஒரு சம்ஸ் கேட்பாங்க கம்பல்சரி. அதே மாதிரி 3 மார்க்ல 1, அப்புறம் 5 மார்க்ல 1, ரெண்டுமே சம்ஸா கேட்டா கூட 10 மார்க் போச்சு. 1 மார்க் ஒரு 2 மார்க் விட்டா கூட நீங்க 20 மார்க் விட்டனே வச்சுக்கோங்க. 20 மார்க் விட்டா கூட நீங்க 100க்கு 80 மார்க் எடுத்துடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? சும்மா கூட்டா போக்கில் படிக்காதீங்க. ப்ரௌனியர் மூமெண்ட்லாம் ப்ரௌனியர் மோஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க். ஓகேவா? மீன் பை ஃப்ரீ ஆஸ்லேஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் இதெல்லாம் நான் படிச்ச இடத்துல இருந்தே இருக்கு. என்னதான் நான் படிச்சது இது புக்குக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டே தான் இருக்காங்க ரிப்பீட்டடா. 24 கம்பல்சரி பாத்தீங்களா? எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? கம்பல்சரி கன்ஃபார்ம் சம் தான் கேட்பாங்க. காலகாலமா பார்த்துட்டு இருக்கோம். சம்ஸ் தான் கேட்பாங்க கம்பல்சரியில. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ பார்ட் 3 பாருங்க. derive an expression for the weak turcube. Explain the variation of G attitude. What are the factors affecting the surface tension of a liquid? What is the relation between the average kinetic energy and pressure? Forced oscillation. Fundamental and derived quantities is ரொம்ப important. Law of conservation of energy. 33 பாருங்க. இதான் கம்பல்சரி உங்களுக்கு. 3 மார்க் கம்பல்சரி. கடைசியா உங்களுக்கான 5 மார்க்ஸ் எதிரா சைஸ் தான். ஓகேவா? ஒன்னு ஏ எழுதணும் இல்ல பி எழுதணும். ஏதோ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணி எழுதினா போதும் நீங்க. ஓகேங்களா? பாருங்க 34 பாருங்க. தமிழ் மீடியம் பாருங்க ஆ இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பாத்தீங்கன்னா ஏபி பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்த்து அதை கரெக்டாக எழுதுங்க. 35 பாருங்க. எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. 36 பாருங்க. கேப்லஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கேப்லஸ் லா ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 37 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அது இம்பார்ட்டன்ட். 38 கடைசி ஒரு சம்ம ஒரு தியரி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படிச்சது எக்ஸாமில் வரும். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப வீடியோ நம்ம சேனலில் போட்டே இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் தான் முக்கியமாக எல்லா பிடிஎஃப் அனுப்புவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபிசிக்ஸ்க்கான லாஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டீக்கான கூட உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். அதே மாதிரி 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் லாஸ்ட் மினிட்ல இது படிச்சா போதும் ஒரு 80+ எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் அனுப்புவேன். கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல் அனுப்புவேன். சேனலையும் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் செல்லகுட்டீஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே செல்லகுட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.